So good evening students. Today we will see the current affairs analysis dated 30th July 2020. So these are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, South Asia's Gulf migrants. So India la irundhu மற்றும் South Asia போன்ற countries-ல இருந்து Gulf-ல போயிருக்கக்கூடிய people இப்போ COVID-19 situation அரைஸ் ஆனனால there is a nationalization concept அப்படின்ற ஒரு கான்செப்ட் அரைஸ் ஆகுது. நேட்டிவ் பீப்புளுக்கு ஜாப் கொடுக்கணும், மற்றவங்களெல்லாம் அவங்க சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குவைத், கத்தார் போன்ற கண்ட்ரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் they are in helpless condition. ஸோ லார்ஜ் பீப்புள் மைக்ரேட்டட் இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே இப்போ பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய சேலரி, கான்ட்ராக்ட், அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே அந்த சேலரிஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக கொடுக்கப்படலை. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. COVID-19 பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியாவிலேருந்து கல்ஃபில் மைக்ரேட் ஆன பீப்புள் ரொம்ப அதிகம். கல்ஃபோட எக்கனாமிக்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய குரூப் பீப்புள். ஆனால் இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் தென் பார்டர்ஸ் ரொம்ப டைட்னிங்காக இருக்குது. அவங்களால அதை விட்டு வெளியில் வர முடியல. அந்த காஃப்லா சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இட்ஸ் அ ஸ்லேவரி சிஸ்டம். ஸ்லேவரி இல்லை, எல்லாத்தையும் இன்னொரு காஃபீலோட தலைமையில் அங்கே இருப்பாங்க அரப் கண்ட்ரீஸில். ஸோ அது சவுதி அரேபியா ரீசெண்டாக அதை பேன் பண்ணியிருந்தாங்க. மற்ற கண்ட்ரீஸில் அது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது. இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் சோஷியல் செக்யூரிட்டி, பென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ரேஷன்ஸ் எல்லாமே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ப்ராப்பரானது ரேஷன்ஸோ செட்டில்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது இந்த டைம் பீரியடில். சேலரியும் கிடையாது இந்த டைம் பீரியடில். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அப்புறம் கல்ஃப் மைக்ரேஷன் ப்ரிடாமினன்ட்லி மோஸ்ட்லி மேலாக இருப்பாங்க, அதுவும் பேச்சுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் இன் ஸ்ட்ரகிள் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். அப்புறம் நேஷனலைசேஷன் ஆஃப் லேபர் இன் கல்ஃப் ஏரியா நான் உங்களுக்கு சொன்னேன். கல்ஃபை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் பீப்புள் அங்கே கேரளா போன்ற ஸ்டேட்ஸ்லேருந்து அங்கே இருக்காங்க. இப்போது அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட பீப்புள் எஜுகேஷனில் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. அப்போ ஏன் நம்ம பீப்புளுக்கு ஜாப் கொடுக்குறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இந்த COVID-19 ஸ்ப்ரெட்டுக்கான மெயின் ரீசனே அதர் கண்ட்ரி பீப்புள் தான் அப்படின்றத குவைத் போன்ற கண்ட்ரிஸ் முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் ரீசன் தே ஆர் மேக்கிங் அ பில். சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கான பில் எல்லாம் டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15% மேலே எக்ஸ்பேட்ஸை குவைத் கண்ட்ரி திருப்பி அனுப்ப போகிறாங்க. அது மாதிரி மற்ற கண்ட்ரீஸும் அதுக்கான வேலைகள். ஸோ ஹோப் வில் நாட் ஹேப்பன். ஏன்னா நம்மளோட டிப்ளமேட்டிக் லைக் நெகோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இட் வில் ஹெல்ப். குவைத்தை பற்றி எனக்கு தெரில, மற்ற கண்ட்ரீஸ் வில் நாட் சென்ட், வி வில் ஹோப் தட். அப்புறம் சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன் எடுத்திங்கன்னா, இந்தியாவில் இப்போது அங்கே என்ட்ரி ஆகிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஸ்வதேஷ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஆப்பு இது பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வரவங்க என்னென்ன ஸ்கில்ஸில் இருந்தாங்க, ஜாபில் இருந்தாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது, அதன் மூலமாக அங்கேருந்து வரவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட். அப்புறம் ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேரளாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. தென் செகண்ட் ஆர்டிக்கிள் மிலிட்டரைசேஷனிங் ஆஃப் அந்தமான் நிக்கோபார். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது சைனாவோட ஃபேஸ் ஆஃப் கால்வான் வேலியில் நமக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா. அப்போ சைனாவோட ப்ரெசன்ஸை இந்தியன் ஓஷன் ஏரியாவில் அவனோட ப்ரெசன்ஸ் அதிகமாகுது. ஸோ மேரிடைம் ஏரியாவில் அவனோட ஆளுமையை தடுக்கிறதுக்காக அந்தமான் நிக்கோபார் ஏரியாக்களில் நம்மளோட மிலிட்டரைசேஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வி ஆர் டூயிங். அது இப்போ மட்டும் இல்லை 1980லேருந்து வி ஆர் ப்ரொவைடிங். சரியா. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இதை அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் அ சோக் பாயிண்ட் ஏரியா. உங்களுக்கு தெரியும், மலாக்கா ஸ்ட்ரைட் கிட்டத்தட்ட 420 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அங்கே நம்மளோட நேவல் ப்ரெசன்ஸ், ஆர்மி ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வி கேன் கண்ட்ரோல், ஒரு பார்கெனிங் எஃபெக்டை உருவாக்க முடியும் சைனா கூட. அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பே ஆஃப் பெங்காலுக்கும் அந்தமான் சீக்கும் இடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு. 572 சின்ன சின்ன தீவுகள் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 450 நாட்டிக்கல் மைல்ஸ் இன் ரஃப்லி நார்த் சவுத் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லைக் மலாக்கா ஸ்ட்ரைட் பக்கத்தில். மலாக்கா ஸ்ட்ரைட், ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். ஸோ ஹியர் இட் இஸ் மலாக்கா ஸ்ட்ரைட். இதான் அந்தமான் நிக்கோபார் தீவு. மலாக்கா ஸ்ட்ரைட் இந்த இருக்குது. ஸோ வேர்ல்டு மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ திஸ் இஸ் மலாக்கா ஸ்ட்ரைட், வெரி நியர், 450 நாட்டிக்கல் மைல்ஸ் கேட்டகரியில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னால் இந்தோனேஷியன் ஏரியா, இந்திரா பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்திரா பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஸோ இந்த லாஸ்ட் கிரேட் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அதோட டிப் ஏரியா தான் இந்திரா பாயிண்ட் அப்படின்றது. அதான் நம்மளோட
ஃபைனல் லாஸ்ட் இந்தியாவோட எல்லை அப்படின்றது மேலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, நோ, ஓகே, லிசன். இப்போது மலாக்கா ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் அது சைனாவோட நேவல் ப்ரெசன்ஸில் ட்ரேட் அதிகமாக நடக்கக்கூடியது டு த லைக் அரேபியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். ஸோ அதை வந்து சோக் பண்ணுறதுக்கு நம்ம அதை பார்கெனிங் பவராக யூஸ் பண்ண முடியும். அது ஒரு ப்ளஸ் சொல்லப்படுது. அப்புறம் மியான்மர், இந்தியன் ஓஷன், இந்தோனேஷியா வந்து ரொம்ப நியர் 90 நாட்டிக்கல் மைல்ஸ் அவையில் தான் இருக்குது. அப்புறம் மியான்மர் வந்து 22 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது, very near. And then you people know that 6-degree channel and the 10-degree channel அந்த ஏரியாவில் அதிகமான ட்ரேட் வந்து நமக்கு நடக்குது. நமக்கு மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸும் கொண்டு போகிறாங்க. 10-degree channel உங்களுக்கு இந்த ஏரியாவில் வரும், இந்த இருக்கு இல்லையா, அந்தமான், லிட்டில் அந்தமானுக்கும் கார் நிக்கோபாருக்கு இடப்பட்ட பகுதி. லிட்டில் அந்தமானுக்கும் சதர்ன் அந்தமான், தட் இஸ் போர்ட் பிளேயர் இருக்கு இல்லையா, அந்த லிட்டில் அந்தமானுக்கும் சதர்ன் அந்தமானுக்கு இடப்பட்ட பகுதி வந்து டக்கான் பேசேஜ்னு பேர் இந்த பகுதி. அதுக்கு அடுத்து கிரேட் நிக்கோபாருக்கும் இந்தோனேஷியா இந்த டிப்பில் வரும், அந்த எண்டில் வரும். அந்த பகுதி வந்து அதுக்கு இடப்பட்ட பகுதி தான் 6-degree சேனல். ஸோ இந்த 2 சேனல் வழியாக நிறைய ட்ரேட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட யூ கேன் see here 30% கமர்ஷியல் 60,000 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ட்ராவல்ஸ் each year அதை கிராஸ் பண்ணி போகுது ட்ரேட். நமக்கு மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸுக்கும் சரி. அந்தமான் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லேண்ட் மேஸ் அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட மொத்த லேண்ட் மேஸை கம்பேர் 0.2% தான். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து மற்ற லேண்டு நம்ம இந்தியாவோட சப்காண்டினென்ட் கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கவரை விட அந்தமான் நிக்கோபார் கொடுக்கக்கூடிய அதிகமாக இருக்குது. ஏன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு வரும் இல்லையா. ஸோ தட்ஸ் அ ரீசன். ஸோ இட்ஸ் லைக் 30% எபோவ்னு சொல்லப்படுது. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் மிலிட்டரைசேஷனுக்கான அதுக்கான ரீசன் அண்ட் தென் ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. மலாக்கா ஸ்ட்ரைட் இஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. ஸோ கவுண்டர் பேலன்சிங் பண்ணுறதுக்கு இந்தோ பசிபிக் ஏரியாவில் நம்மளோட ப்ரெசன்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ஏதாவது த்ரெட்னிங் இருக்குது அப்படின்னா நேவல் ஷிப்ஸ் உடனே கிளம்பி போய் அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ முடியும். அது மாதிரி ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் கூட நமக்கு ஈஸ்ட் ஏஷியா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இருக்குது, ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அந்தமான் நிக்கோபார் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கமர்ஷியல் அட்வான்டேஜஸ், அப்புறம் ட்ரைசி சர்வீஸ் கமாண்ட் வந்து அந்தமான் நிக்கோபாரில் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது. அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சேலஞ்சஸ் இன் மிலிட்ரைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் பயப்படுறாங்க. முன்னாடி 1980 நம்ம பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் தெர் இஸ் அ ஃபியர். அப்போ பிக் பிரதராக நம்ம ஆக்ட் பண்ண யூஎஸ்ஏ மாதிரி பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரீடம் எல்லாம் கர்டெயில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அப்புறம் அப்போஸ்ட் மிலிட்ரைசேஷன் ஆஃப் ஏஎன்ஐக்கான ரீசன். அப்புறம் எக்கலாஜிக்கல் ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி அதிகமாக கண்ட்ரோல் ஆகிறது இட்ஸ் அ பிக் ரீசன். சரியா, மிலிட்ரி ப்ரெசன்ஸ் அங்கே அதிகமாகிறது ஈக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து அங்கே பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். அப்புறம் சைனாவோட ப்ரெசன்ஸ் நம்ம இப்போ இது பண்ணுறதுனால மிலிட்ரைசேஷன் பண்ணுறதுனால இது வரைக்கும் சைனா வந்து அவங்களோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன் போர்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியா பியர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் ஏரியாவில் ஹம்மன்டோட்டா ஏரியா, அப்புறம் உங்களோட மியான்மரில் போர்ட், கோதர் போர்ட் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் அவங்க இன்னும் அவங்க ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிலிட்ரி ப்ரெசன்ஸ் மட்டும்தான் பண்ணலை. இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார் ஏரியாவில் நம்ம நேவல் ப்ரெசன்ஸையும் மிலிட்ரி ப்ரெசன்ஸையும் உருவாக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஹம்மன்டோட்டா ஏரியாவில் எல்லாமே மிலிட்ரி ப்ரெசன்ஸை உருவாக்குறது கவுண்டரிங் இந்தியா ஸ்ட்ராட்டஜியை எடுப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வே ஃபார்வர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குவாட் அந்த 4 கண்ட்ரிஸ் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்துறது, அதன் மூலமாக டெவலப்மெண்ட் கேட்டகரியை உருவாக்குறது, தென் பேலன்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ எக்ஸெட்ரா. தென் தேர்ட் நியூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. இப்போ நேற்றுக்கு கேபினெட் அப்ரூவல் மூலமாக அது நடைமுறைக்கு வரப்போகுது. இதை பற்றி நிறைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சில சேஞ்சஸோட அது ரீஇன்ட்ரடக்ஷன் ஆகிருக்கு. மெயின்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற மினிஸ்ட்ரியோட நேம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற பேரில் மாறப்போகுது.
அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம 3வது வாட்டி சேஞ்சஸ் பண்ணுறோம் நம்மளோட எஜுகேஷன் பாலிசியில். அதில் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரீ ஸ்கூல், அப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட்டை அதிகப்படுத்துறது, யாருமே வந்து ட்ராப் அவுட் இருக்கக்கூடாது, ப்ளஸ் யாருமே வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடாது. 2030 யூ ஹேவ் டு அட்ரஸ் 100% பாப்புலேஷன் ஸ்கூல் ஏஜில், சரியா? அப்புறம் 2 crore பீப்புளை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங்கில் கொண்டு வர்றது, ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டமில் கொண்டு வர்றது. அப்புறம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய 10+2 கேட்டகரி, 10 அப்புறம் 12 நம்ம எக்ஸாம் வைக்கிறாங்க, 12th எக்ஸாம். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 5+3+3+4 அப்படின்னா 3லேருந்து 8 வரைக்கும் ஒரு செஷன். 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3லேருந்து 8 வரைக்கும் ஒரு கேட்டகரி. அப்படின்னா அங்கன்வாடி ஸ்கூலிங்லேருந்தே வந்துடும். ப்ரீ ஸ்கூல் நீங்கள் எல்கேஜி ப்ரீகேஜிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரீகேஜி கேட்டகரிலேருந்தே இப்போ ஆட் ஆகுது, கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரி கூட. அப்புறம் 8லேருந்து 11 வரைக்கும் இட் வில் பி அனதர் செஷன். அப்புறம் 11 to 14 இப்போ தான் நம்ம ஒழுங்கான ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கோம், ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் எஜுகேஷன். இது வரவேற்கக்கூடியது, இட்ஸ் அ குட் இனோவேட்டிவ். இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட இனோவேட்டிவ் பவர் அதிகமாகிறதுக்கு. ஏன்னா மக்கப்பிங் ஸ்ட்ராட்டஜி இவங்க எதிர்க்கிறாங்க, ஸோ அது தெளிவாக தெரியுது இதில். ஸோ 10th காம்படிஷனை மார்க் காம்படிஷன் அதிகப்படுத்தாமல் இனோவேட்டிவ் காம்படிஷன் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெல்கம் ஒன். அப்புறம் 12 years ஆஃப் ஸ்கூலிங் டோட்டலாக இது வரைக்கும் நமக்கு 10 கேட்டகரி தான் வரும், ஏன்னா 3 அந்த ப்ரீ ஸ்கூலெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து 12 years ஆட் பண்ணாங்க. அங்கன்வாடியில் இருக்கக்கூடியது ஸ்கூல்லேயே ப்ளே ஸ்கூல், அங்கன்வாடி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸ் 10 12th எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக பண்ண போகிறாங்களாம், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, மக்கப்பிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், மெமரைசிங் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் அந்த எக்ஸாமை ட்வைஸ் நடத்த போகிறாங்களாம். ஸோ அதனால் அந்த மார்க் ஸ்ட்ராட்டஜியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அக்ரெடேஷனில் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் வராங்கன்னா அவுட்கம் பேஸ்ட் அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளோ கற்றுக்க முடியுது அப்படின்றதே பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகணும். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு வெளியில் வந்தாலே யூ ஹாவ் டு ஹேவ் சம் எபிலிட்டி இருக்கணும், ஒரு ஜாப் போகிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரியான அவுட்கம்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் ஒகேஷ்னல் ட்ரைனிங், இட்ஸ் அ குட் ஐடியா, இது வரவேற்கக்கூடிய விஷயம். ஒகேஷ்னல் ட்ரைனிங் 6th கொண்டு வர போகிறாங்க. அப்போது 12th முடிக்கும்போது சப்போஸ் அந்த குழந்தையால் 12th ஹையர் எஜுகேஷன் போக முடியலைன்னா கூட ஜாப் இல்லைனா சொந்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங்கிறது ப்ராக்டிக்கல் ஓரியண்டாக ஒரு நாலேஜ் இருக்கும் டு டூ சம்திங். தென் லீஸ்ட் கிரேட் 5 அது வந்து மதர் டங்க்லேயே பண்ண போகிறாங்க, வேறு எந்த லாங்குவேஜையும் போட்டு திணிக்க போகிறதில்ல. விருப்பமுள்ளவங்க படிக்கலாம், மதர் டங் தான் மெயின் ப்ரையாரிட்டி. அப்புறம் 360 ஹோலிஸ்டிக் ப்ரோக்ரஸ் கார்டு, ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட்ஸோட நான் சொன்னேன் இல்லையா, அவுட்கம்ஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க மார்க்கை விட. அப்புறம் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அவங்க எல்லாமே இனிமேல் வந்து பிஎட் வந்து இன்டகிரேட்டட் 4 year கோர்ஸாக படிக்கணும் 2030 அந்த டைம் பீரியட் வரும்போது. அப்போது எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு டீச்சர் வந்து பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி மேண்டேட்டரியாக கொண்டு வராங்க. வேறு எஜுகேஷனில் வரவங்களும் உள்ளே எடுக்க மாட்டாங்க. ஹையர் எஜுகேஷன் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் 2030 நமக்கு எஃபெக்டை கொடுக்கும். இது ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணால், இம்ப்ளிமெண்டேஷனில் தான் ப்ராப்ளம் இருக்கும். கிராஸ் ஹையர் எஜுகேஷன்னா காலேஜ் எஜுகேஷனில் அதை 50% அதை ரீச் பண்ண போகிறாங்களாம். 3.5 crore சீட்ஸை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. எம்ஃபில் கேட்டகரியை க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பிஹெச்டி, பிஏ பேச்சுலர் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எல்லாமே வந்து எக்ஸிட் ஆப்ஷனையும் கொடுக்க போகிறாங்க. இப்போ லைக் பிரேக் எடுத்துட்டு திருப்பி படிக்கிறது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வரப்போகுது. அது மாதிரி அகாடமிக் பேங்க் கிரெடிட் சிஸ்டம், இப்போ நம்ம லோன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், அது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கூட லைக் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் கூட லிங்க் பண்ணுறது, ஐஐடி கூட ஐஐடி லெவலில் மற்ற காலேஜஸ் எல்லாம் கொண்டு வர்றது. எந்த ஒரு காலேஜுமே அப்படியே கண்டினியூ பண்ண விடாமல் அட்டானமஸாக அவங்கள மாற்றுறது. இப்போ பிஎஸ்ஜி, தியாகராஜா, ஸ்காட் இதெல்லாமே வந்து அட்டானமஸாக மாறுறாங்கல்ல, சுயன். அப்போ அவங்க வந்து அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறாங்க இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து செய்கிறதுக்கு. அதுக்கு வந்து அந்த காலேஜ் வந்து தகுதியாக இருக்கணும், அதுக்கான உரிமைகளை கொடுக்க போகிறாங்களாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், இட் இஸ் ஆல்சோ ஹேவ் டு பி வெல்கம்டு. லைக் அதுக்கான ரீசன்னா ரிசர்ச் வந்து வெறும் பேப்பர் பேஸ்ட் இல்லாமல் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் வரப்போகுது, அதுக்கு இந்த ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அப்புறம் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஹெக்கி,
அது வந்து உருவாக்க போகிறாங்க. தட் இஸ் ஆல்சோ மெயின். அது நம்ம ஏற்கனவே நம்ம தெரியும், நமக்கு ஹெக்கி பில் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக ஒரு லைக் ஃபண்டிங் ஏஜென்சியும் உருவாக்குறாங்க. அது கீழே மானிட்டரிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே நிறைய லைக் ஹையர் எஜுகேஷன் கிராண்ட் கவுன்சில் ஒவ்வொன்றும் தனித்தனி வேலைகளை செய்ய போகுது. அஃபிலியேஷன் கொடுக்குறதும் காலேஜஸ் வந்து 15 இயர்ஸ் கேட்டகரி தாண்டும் போது அட்டானமஸாக மாறுறதுக்கான வேலைகள் நான் எல்லாம் சொல்லிட்டேன். தென் நேஷ்னல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸோ இல்லை லைக் இனோவேட்டிவ் பீப்புள் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. அப்புறம் பராக் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் உருவாக்க போகிறாங்க. அப்புறம் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் கேம்பஸ் உருவாக்குறதுக்கான இதுவும் வரவேற்கத்தக்கது. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து அது கூட காம்படிஷன் வர முடியும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே அங்கே போயிடுவாங்க அப்படின்றப்போ காம்படிஷன், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி கிரியேட்டட் வெரி குட். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இங்கே பேஸ் ஆரம்பிக்கும் போது அது மட்டும் இல்லை, ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் மற்ற ஸ்டாஃப்ஸ் ஃபாரின் ஸ்டாஃப்ஸ் வந்து மற்ற காலேஜஸ்லேயும் டியூட்டராக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஓப்பனாக இருக்கும். அப்புறம் ஜெண்டர் இன்க்ளூசிவ் ஃபண்ட் இதெல்லாம் நார்மல். அப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் பாலி, பர்ஷியன், பர்க்ரித் அந்த லாங்குவேஜ் அழியக்கூடாதுன்றதுக்கு அதுவும் உருவாக்க போகிறாங்க. அப்புறம் 6% ஜிடிபி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா. இது வரைக்கும் நம்ம 4.6 தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் 2030க்கு போயிடக்கூடாது 6%. இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இதெல்லாம். அப்புறம் எஜுகேஷன் இந்தியா பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் ஆர்டிகிள் 45 வி ஹேவிங் டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில், அப்புறம் 39ல், அப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 1976ல் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாற்றி ஆல் ஓவர் இந்தியா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கொள்கைகள் நம்ம அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் 1965 இருந்து. அந்த கொள்கைகளை கண்டிப்பாக கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும்போது மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இப்போ மும்மொழி கொள்கைகள் இந்தியா ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1986லேருந்து அது நடைமுறையில் தான் இருக்குது. நம்ம ஏற்றுக்கலை மும்மொழி கொள்கை. அது இப்போ மேண்டேட்டரியாக வர இருந்துச்சு. அதை இப்போதைக்கு எதுவும் பேசலை. அதை பற்றி ஏற்கனவே இருக்கிற மாதிரி கண்டினியூ ஆகும். தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ் அதை ஏற்றுக்கலை. நம்ம இருமொழி கொள்கையில் தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் ஆர்டிகிள் 21A அடிப்படையில் 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் we are providing compulsory free education. அப்புறம் ஆர்டி ஆக்ட் இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி பேசிஸில் 6 to 14 இயர்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது we created a statutory லைக் லீகல் ஆக்ட்னு சொல்லலாம். அப்புறம் 25% ரிசர்வேஷன் அண்டர் ஆர்டி டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் எல்லாருக்கும் கிடையாது. ட்ரைபல் பீப்புள், டிஸ்அட்வான்டேஜ், சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் பீப்புள் அவங்க பக்கத்தில் இருக்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கும் அந்த மெட்ரிகுலேஷன் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அது மாதிரி சர்வ சிக்ஷா அபியான், மிட் டே மீல் ஸ்கீம், நவோதயா ஸ்கூல்ஸ், கேந்திர வித்யாலயா மூலமாக நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 அடிப்படையில் அதெல்லாம் ஏற்கனவே இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குது. சர்வ சிக்ஷா அபியான் தெரியும் இல்லை, 6 to 14 இயர்ஸ் ஃப்ரீ ஸ்கூலிங். அப்புறம் இதெல்லாம் ஹோலிஸ்டிக் அப்ரோச். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ட்ரூவாக வரும்போது இட் வில் கிவ் எஃபெக்ட். தென் ஃபோர்த் வந்து ப்ரொட்டஸ்டிங் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத யுனைடெட் நேஷன் சொல்லி, யுனைடெட் நேஷனில் இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1976 இது ஒரு கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் அடிப்படையில் எல்லா பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட எல்லா தாட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருக்கக்கூடாது. இதில் கிட்டத்தட்ட நம்மவும் இதில் பார்ட்னர். ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுறது எல்லாமே இது எகெயின்ஸ்ட். அப்போ இப்போது நிறைய இடத்துல ரேசிசம் எதிராக கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய இடத்துல ப்ராப்ளம், அரெஸ்ட் எல்லாம் நடக்கிறதுனால அமெரிக்கா போன்ற கண்ட்ரீஸில் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்சனாக ஒரு விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஆன்லைனில் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் சரி, இட் இஸ் அ ஃப்ரீடம், ரைட் டு லைக் ஹாவ் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்மளோட ஆர்டிகிள் 19 உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ரைட் ஃபார் எவ்ரி பீப்புள், இட் ஹாவ் டு பி ப்ரொவைடட். இந்த கன்வென்ஷனை சைன் பண்ணுற எல்லாருமே அதை வந்து நிறைவேற்றணும். அதான் இங்கே சொல்லப்படுது. அப்புறம் லேட்டஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ஸில், ப்ரைவேட் ஸ்பேஸில், ஆன்லைனில், இன்டோர்ஸில் யாராச்சும் அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ அவங்களோட கிரிவன்சஸை சொல்கிறதுக்கு தே ஹாவ் த ரைட்னு சொல்லப்படுது. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். அப்புறம் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து பர்தா போடுறது, மாஸ்க் வியர் பண்ணுறது, இதெல்லாம் கர்டேல் பண்ணக்கூடாது. ஜேர்னலிஸ்ட்டுக்கு இது ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றத விசாரிக்கிறதுக்கும் ரைட்ஸ் கொடுக்கப்படணும். கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுறதெல்லாம் இங்கே சொல்லப்படுது. நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட பண்ணோம் இல்லையா, சிஏஏ ப்ராப்ளம் வரும்போது. ஸோ அதே மாதிரி
இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1976 கமிட்டி அடிப்படையில் இந்தியாவும் அதில் பார்ட்னர். 19 இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. 19(1)A சப்கிளாஸ் A அண்ட் 19(1) சப்கிளாஸ் B, தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்புறம் ரைட் டு ப்ரொட்டஸ்ட் பீஸ்ஃபுல்லி, அசம்பிள் ஆகிறது வித்தவுட் எனி வெப்பன்ஸ், அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி மேட். அதில் இந்தியாவோட ஆர்டிக்கிளே சொல்லிட்டாங்க, ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் on the two grounds, sovereignty, integrity of India and public order. சரி, அதன் அடிப்படையில் பண்ணலாம். இப்போ அண்ணா ஹசாரேயோட போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ அவங்களுக்கு எதிராக தான் போராடினாங்க, கரப்ஷனுக்கு எதிராக. அப்போ நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, அவங்களெல்லாம் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கல போராட்டம் நடத்துறதுக்கெல்லாம். அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போனப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இது. லைக் பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறது தே ஹாவ் த ரைட்ஸ், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அப்புறம் CPR பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹியூமனுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு ப்ரொடெக்ட் ப்ரிசர்வ் ஹியூமன் ரைட்ஸ், டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அசம்பிளி அண்ட் அசோசியேஷன், ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ப்ரைவசி, ஃப்ரீடம் ஃப்ரம் டார்ச்சர் எக்ஸெட்ரா யூ கேன் ஸ்டடி. இதில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். 1976 இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் அண்ட் 173 கண்ட்ரியில் நம்மளும் ஒருத்தங்க, சரியா, சைன் பண்ணதில். அப்புறம் 5th எடுத்துக்கிட்டால் ஆன்டிபயோட்டிக் யூஸ் இன் டயரி செக்டர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மில்க் ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்கோம் இன்றைக்கி. அதுக்கு வர்கீஸ் குரியன் அவர் தான் மிகப்பெரிய பங்காற்றினார். ஸோ ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ அமுல் இண்டஸ்ட்ரி எல்லாம் உருவானதுக்கு மெயின் காரணமாக இருந்த பர்சன். அண்ட் தென் இன்றைக்கி மில்க் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய அர்பன் ஏரியாவும் சரி ரூரல் ஏரியாவும் சரி கன்சியூம் பண்ணக்கூடிய மில்க் எல்லாமே வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணப்பட்ட மில்க் கிடையாது. நீங்கள் லைக் என்ன சொல்கிறது, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால் அப்ரூவல் இல்லாத பீப்புள்கிட்டேருந்து மில்க் வாங்குறீங்க, இந்த லைக் நீங்கள் வீடுகளில் வாங்குறது. ஸோ நிறைய பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மாடுகளுக்கு என்ன நோய் வந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை கொடுக்கறது. எப்படி நீங்கள் ஃபீவர் வந்தோடனே யூ வில் டேக் க்ரோசின், பேராசெட்டமால் எக்ஸெட்ரா. ஸோ அதே மாதிரி ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக உட்கொள்கிறதுனால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதுக்கான மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. இது அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் நம்மளோட இம்யூனிட்டி பவர். அண்ட் தென் நம்ம நார்மல் மருந்து எடுக்கும்போது அது ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா WHO இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ விர்ச்சுவல் மீட்டிங். கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அது வந்து ரொம்ப ப்ராப்ளம். அதனால் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை உடம்பில் அதிகப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்ஜெக்ஷன்ஸ் மாடுகளோட லைக் மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறது. வி ஆர் யூஸிங் ஆக்சிடோசின் அப்படின்ற இன்ஜெக்ஷன். ஸோ அது வந்து பெண்களோட லைக் பபர்ட்ரி டைமை வந்து முன்னாடி கொண்டு வருது, அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் நவ், சரியா. ஸோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படணும் அப்படின்றத அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த 6th நியூஸ், ஏரியல் சீடிங் இன் ஹரியானா. ஏரியல் சீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரோன்ஸ் மூலமாக ஹெலிகாப்டர்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸை யூஸ் பண்ணுறது. நம்ம ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் ஆரவல்லி ரேஞ்சில் அவங்க வந்து இப்போது அவங்களோட ஸ்டேட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரவல்லி ஹில்லி ஏரியாவில் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி சீடு பால்னால் தெரியும்ல, விதைப்பந்து அப்படின்பா. விதைப்பந்து அப்படின்னா கவுடங், நம்ம ஊரில் கவுடங், மண், அப்புறம் மண் வைக்க மாட்டாங்க, இந்த இது கோகனட்டோட அந்த ஃபைபர், ஸோ அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சேனல் இந்த துண்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் இதெல்லாம் வைப்பாங்க, உரமெல்லாம் வச்சு போட்டாலும் அது என்ன பண்ணுவோன்னா வளர்றது வரைக்கும் எந்த ஒரு மிருகமும் அதை எடுக்க முடியாது. ஆண்ட்ஸ் வந்து அதை அடித்து போட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேர் போட்டுரும், லேண்டில் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். ஸோ அதான் விதைப்பந்து. அதை வந்து ரொம்ப லோ ஏரியாவில் போயிட்டு அதை லோ ஃப்ளையிங் ட்ரோன்ஸ் மூலமாக ஸ்பாட் பண்ண போகிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரொம்ப ஃபயர் அண்ட் ஃபர்கெட் இந்த வே அப்படின்னா தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்றத கான்செப்ட் அடிப்படையில். ஸோ யூஸ் ஆஃப் சீட் ட்ரோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 to 50 மீட்டர்ஸ் ஹைட்டில் அந்த ஏரியாக்களில் அதிகமாக விதைக்க போகிறாங்க. ஏன்னா மலை ஏரியாக்களில் சரிவுகள் எல்லாம் மக்கள் போக முடியாத இடங்கள், அங்கே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 to 30,000 சீட்ஸை வரைக்கும் விதைக்க முடியும் அப்படின்றது. ஸோ தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப், அதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் வந்து டெசர்ட் ஆகிறது, காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் கேட்டகரியில் இதை நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம், சரியா. தென் இண்டக்ஷன் ஆஃப் லைக் ஃப்ரெஞ்ச் ரஃபேல் ஏர்கிராஃப்ட், அது நம்ம ஐஏஎஃப் மூலமாக, ஐஏஎஃப்பில் வந்து இப்போது ஃப்ரான்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 36 இல்லை 5 கொடுத்துட்டாங்க. அதோட இப்போ ரீசெண்டாக அதுக்கான ட்ரையல் எல்லாம் இந்தியாவில் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 23 வருஷமாக வி ஆர் யூஸிங் சுகாய் ஜெட்ஸ், ரஷ்யாவோடது. அதை அப்கிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது பெரிய அளவு பலன் கொடுக்கல அப்படின்றது. 2021 நம்மளோட 36 ஜெட்ஸும் வந்துடும். இது நம்மளோட ஆர்மி
நேவி ஏர்ஃபோர்ஸோட பவர் அதிகப்படுத்துது. அது பால்கோட் ஸ்ட்ரைட் அப்போ உங்களுக்கு தெரியும், அது துல்லிய தாக்குதல்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரக்கூடிய ஏர்க்ராஃப்டை கூட தாக்க முடியும்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. மீடியம் மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். அப்புறம் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம் மீட்டரர் மிசில், ஸ்கால்ப் க்ரூஸ் மிசில், MIC அதெல்லாம் இங்கே இருக்குது. பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னா 150 கிலோமீட்டர் உங்களால் விஷுவல் இருக்காது. ரேடார்லெஸ் மாட்டும்போது யூ கேன் அட்டாக். புரிஞ்சுதா? அதை அட்டாக் பண்ண முடியாது. ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல்ஸ் எடுத்திங்கன்னா 300 கிலோமீட்டர் எவே, அது வந்து கிரவுண்ட் ஏரியா மேலே இருந்துட்டு தாக்குதல் நடத்துறது. அப்புறம் MICA மிசைல் சிஸ்டம், இது வந்து ஏர் டு ஏர் மிசைல் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதை வச்சு அடிக்க முடியும்னு சொல்லப்படுது. அப்புறம் ஏர் டு ஏர் டார்கெட் நான் உங்களுக்கு சொன்னேன் 150லேருந்து 300 வரைக்கும். ஃப்ளைட் ஹவர்ஸ் எடுத்திங்கன்னா 30,000 ஃப்ளைட் ஹவர்ஸ் இது ஆப்ரேஷனில் இருக்கும்போது பண்ண முடியும். ஆனால் ரொம்ப நேரம் லைக் ஆப்ரேஷனும் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. அதுக்கு தான் இப்போது ஏர்லேயே ஃபியூவலிங் பண்ணுற மாதிரியான சிஸ்டமும் இதில் வச்சுருக்காங்க ரஃபேலை பொறுத்த வரைக்கும். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 3வது கண்ட்ரின்னு 4வது கண்ட்ரி ஈஜிப்ட், அப்புறம் ஐ ஹோப் அதில் இருந்துச்சு, யூ கேன் ஸ்டடி. ஈஜிப்ட்டு அப்புறம் ஈரான் நினைக்கிறேன், ஒரு 3 கண்ட்ரி வாங்கியிருக்காங்க ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து. 4வது கண்ட்ரியாக நம்ம வாங்கியிருக்கோம். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில. ஸோ இது வந்து சைனாவோட ஏர்க்ராஃப்டை விட நம்மளோட ஏர்க்ராஃப்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கால்வான் வேலி அட்டாக்காக இருக்கட்டும், நமக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லை ப்ராப்ளம், இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை வலு அடைய செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான். சரியா? இது உங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நான் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். தென் AIB ஃபைனல் ஆர்டிக்கிள். ஸோ ஜின் லிங்க்வின் அப்படின்ற பர்சன் வந்து சைனாவோட பர்சன் தான். AIBன்றது ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அவங்களால் உருவாக்கப்பட்டது. அவங்களோட பர்பஸுக்காக இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து டெவலப்மெண்ட், லோ டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு லோன் கொடுத்து அதன் மூலமாக டெவலப்பிங் பண்ணுறது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். வி ஆர் ஆல்சோ த ஃபவுண்டிங் மெம்பர். 56 மெம்பர்ஸ் வந்து ஃபவுண்டிங் மெம்பராக இருக்காங்க, அதில் நம்மளும் ஒருத்தங்க. செகண்ட் 5-year டேர்முக்கு அவருக்கு பிரசிடென்ட்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய அளவில் சைனாவால் பொலிட்டிக்கல் மோட்டிவாக பயன்படுத்தப்படலை. இப்போ வேர்ல்டு பேங்கெல்லாம் எடுத்திங்கன்னா யூஎஸால் பொலிட்டிக்கல் மோட்டிவாக பயன்படுத்தப்படும். யூஎஸ் சொல்கிறத கேட்கல அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான வீட்டோ பவர் அவங்களுக்கு அதிகம். இங்கே சைனாவுக்கு வீட்டோ பவர் இருக்குது. வேர்ல்டு பேங்க் மாதிரியே ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஓட்டிங் பவர் கிடைக்கும். சைனாவை பொறுத்த வரைக்கும் தே ஹேவிங் 42, நமக்கு ஹியர் இட் இஸ் 7.62 ஓட்டிங் ஷேர்ஸ். நமக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும் 20.6% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு அடுத்த படியில் எனக்கு தெரிஞ்சு ஜப்பான்னு நினைக்கிறேன் 1.something வருவாங்க ஓட்டிங் ஷேர். நம்மளோட ஓட்டிங் ஷேர் நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட். நம்ம அவங்ககிட்ட வாங்கின லோன் எடுத்துக்கிட்டால் 4.3 million, வெரி ஹையஸ்ட். அவங்க அந்த கண்ட்ரி அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு கொடுத்ததுலேயே நம்ம தான் அதிகம். டேம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, பிரிட்ஜ் கட்டுறது எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். டர்க்கி வந்து செகண்ட் பிளேஸ் 1.9 billion வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் அவங்க கொடுத்த லோன் வெறும் 19.6 billion, அதில் நம்மவே 4.3 billion வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துனா மும்பை அர்பன் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரோடு ப்ராஜெக்ட், பெங்களூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே லோன் வாங்கியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் மாதிரி. சைனாவோட ஆங்கிள் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த விஷயத்தில் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் எடுக்கலை. நினச்சா அவங்களால பண்ண முடியும், அது எடுக்கப்படலை. COVID-19 சுச்சுவேஷனில் நமக்கு கிட்டத்தட்ட 750 million ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவங்களும் சேர்ந்து நம்ம கண்ட்ரி ப்ரொவைட் பண்ணிடுது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷனுக்கு அதிகமான ஃபண்டிங் பண்ணதாக சொல்லப்படுது. தென் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சைனாவால் கிரியேட் பண்ணப்பட்டது 2016. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. So daily MCQ, daily current affairs MCQ 29th July 2020. First question, in the context of global forest resources assessment FRA, consider the following statement. Statement number 1, forest cover decline would have been much higher without the net gain in the India's forest during this period, according to FRA 2020. Then second statement, the definition includes tree stands in agricultural production
systems, such a fruit tree plantation, oil palm plantation, olive orchards, and agroforestry system when crops are grown under tree cover. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Second question, in regard to schemes for setting up bulk drugs parks, which of the statements are correct? Statement number 1, the grant in aid will be 90% of the project cost in case of northeast and hilly states and 70% in case of other states. Second statement, financial incentive will be given at a rate of 5% of the manufacture of domestically manufactured medical devices. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Third question, consider the following statements. Statement number 1, India as an FDI investor after Mauritius and Singapore, which ranked second and first respectively. Statement number 2, the UK is one of the largest investors in India among G7 countries. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Fourth question, which of the following statements, so question number 4, which of the following statements are correct about Bureau of International Standard Care app? So statement number 1, the app can be operated on any Android phone and is operational in all regional languages. Statement number 2, BIS has been playing an important role in the formulation of quality control orders to make the standards mandatory. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Fifth question, which of the following countries does not have suspense extradition treaty with Hong Kong? Options are A, Australia, B, Canada, C, Brazil, D, United Kingdom. Sixth question, which of the following country not passed by Tropic of Cancer? Options are A, Bahamas, B, Taiwan, C, Algeria, D, Costa Rica. Seventh question, which of the following countries does not belong to tiger range countries? Options are first option A, Indonesia, option B, Thailand, option C, Philippines, option D, Cambodia. Eighth question, consider the following. Statement number 1, 3 reserves, Mizoram Dambas Reserve, Bengal's Buxa Reserve and Jharkhand Palamau Reserve have no tigers left. Statement number 2, Corbett Tiger Reserve, Uttarakhand had the largest population of tigers at about 231 in 2018. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Ninth question, which of the following statements are correct about river Ganga? Statement number 1, the Ganges was ranked as the 5th most polluted river of the world in 2007. Pollution threatens many fish species and amphibian species and endangered blind dolphin. Second, statement number 2, the Gandhi Sagar Dam is the first of the 4 dams built on the Chambal River located on the Rajasthan Madhya Pradesh border. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Tenth question, which of the following region which not part of Green AG? Options are A, Madhya Pradesh Chambal landscape. Option B, Mizoram Damba landscape. Option C, Odisha Simlipal landscape. Option D, Rajasthan Sariska National Park landscape. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.